அடிக்கிற உனக்கும் மகாராஷ்டிரால இருக்கிற இவனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியாது. தெரியாது சொன்னாரே. சார், சீப் வந்துட்டு இருக்கார். சார், உண்மை ஏதாவது சொன்னானா? இல்ல சார். இவன் கூட கைதானவங்களா? அவங்களால எந்த யூஸும் இல்ல சார். அவங்கள பணத்துக்காக வேலை செய்யறவங்க. இருந்தாலும் ரிமாண்ட்ல வச்சிருக்கேன். ஐ சீ. இவன் ஒண்ணுமே சொல்லலையா? நமக்கெல்லாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மாதிரி இந்த ராபர்ட் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. அதனால எனக்கு பண கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. யூ நோ தட். ஆனா ராபர்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு? ஆமா, அந்த கமிஷனரோட பொண்ணு அர்ஜுன் வீட்டுல தானே இருக்கா? ஆமா. லவ்வா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அது தெரியாது. அவங்க ரெண்டு பேரையும் மாலையும் கழுத்துமான பார்க்கணும். பொண்ணு மாப்பிள்ளையா இல்ல. போனமா? ஓகே, நான் இருக்கேன். நீங்க அப்செட் ஆகாதீங்க. நோ நோ நோ, நான் அப்செட் எல்லாம் ஆக மாட்டேன். ஆனா நீ உன் வேலையை செய்யணும். நீ செய்வ? நீ செய்யலன்னா தான் நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். ஓகே. யா 825066. எஸ். ஜான்சன் இருக்காரா? ஆமா, பக்கத்து வீடுதா. கொஞ்சம் கூப்பிடுங்க சார். வெளியில மழை கொஞ்சம் அதிகமா இருக்கு. சார், நான் பேங்க் சேர்மன் பேசுறேன். நாளைக்கு செமினார் இருக்கு. அதை பத்தி பேசலாம். Be on the line, please. சொன்னா கேடு, வாமா. தலை பூரா ஈரமா இருக்குல்ல, சும்மா விளையாண்டுக்கிட்டு. ஏய், ஏண்டி போர்ட் மேல வந்து உட்கார்ந்தா? எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றது? நான் எந்திரிக்க மாட்டேன். நீ ஏன் இது மேல உட்கார்ந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? சும்மா இருக்க மாட்டியா? வேணாமா? ஹலோ சார், வாங்க. Hi, good evening. How are you? அடே ரோசி, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சைலண்டா இருங்க. அங்கிள் வந்திருக்காருல. என்ன சார் மழையில வந்து? சாரி, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு சார். உங்க சேர்மன் லைன்ல இருக்காரு. ரொம்ப அர்ஜென்ட்டா நான் சொல்லதான் வந்தேன். நாளைக்கு பேச சொல்லுங்க அங்கிள். இல்லம்மா, ஏதோ செமினார் பத்தி இம்பார்ட்டண்டா பேசணுமா? சார், குழந்தைங்கலாம் இல்ல, டோன்ட் வரி, நான் உங்களை பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நாட் அட் ஆல். சார், சும்மா தொல்லை பண்ணாதீ. வெளியில ரொம்ப மழை அதிகமா இருக்கு. என் ரெயின் கோட் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ. சீக்கிரம் வந்துரு ஜான்சன். எஸ் ஜான்சன். எஸ் ஜான்சன். ஓகே ஜான்சன். அனி, தலையெல்லாம் ஈரமா இருக்கு, தொடச்சுக்கமா. டோன்ட் வரி சார், இவங்களை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நோ சார், சார், என் குழந்தைங்க, என் குழந்தைங்க, ஜான்சன், ஜான்சன். டாடி, 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 என்னாச்சு டாடி? டாடி, எழுந்திருங்க டாடி. டாடி, டாடி. டாடி, டாடி, டாடி. அங்கிள், டாடிக்கு என்னாச்சு அங்கிள்? டாடி, அங்கிள் என்னாச்சு அங்கிள்? டாடி, டாடி என்னாச்சு டாடி? டாடி என்னாச்சு? சீனு, டாடிக்கு என்னாச்சு சீனு?
குழந்தைங்களோட சொந்தக்காரங்க யாரும் வரலையா? யாரும் இல்ல. இனிமே இந்த குழந்தைங்கள நான் தான் வளர்க்க போறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டாடி நம்ம வீட்டுக்கு வருவாரு. நீ அழாதப்பா ப்ளீஸ். அங்கிள், அங்கிள், எங்க அப்பாவை ஏன் சுட்டுட்டாங்க? சொல்லுங்க அங்கிள். ஏதாவது உண்மை சொன்னா எதுவுமே சொல்லல சார். சொல்லுவா. இன்னைக்கு சொல்லி ஆகணும். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல. நான் பேச வைக்கிறேன். ஓகே? யா. யோ, அநியாயமா ஒருத்த சத்துட்டாயா? 3 குழந்தைங்க, 3 பச்சை குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க. அதுக்கு அவனை இந்த பாஸ்டர் தான். ஆனா நீ பேசிடுவா. பேச வச்சு பாரு. நீ பாரு. ஓகே? என்ன சார் ஆச்சு? செத்துட்டா. செத்துட்டானா? பணத்துக்கு ஆசைப்படுற எவனும் உயிரை துச்சமா நினைக்க மாட்டான். நம்ம இந்தியாவுல ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகள் கூட ஹவாலா கேஸ்லயும் காபி போசா சட்டத்திலையும் மாட்டிட்டு மான மரியாதை போனா கூட உயிரை மட்டும் விடுறதில்ல. ஆனா அந்த கள்ள நோட்டு அடிச்ச ராபர்ட் உயிரை பத்தி கூட கவலைப்படாம சாகுறான்னா ஏதோ பின்னணியும் அவங்களோட லட்சியமும் பெருசாதான் இருக்கும். தன்னை எங்க இந்த ரகசியங்களை சொல்லிட போறோமோன்னு பயந்துதான் அவன் தற்கொலை பண்ணிருக்கான். சோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். அங்கிள், என்னம்மா? வாங்க. என்ன வேணும்? தூக்கம் வரலையா? ஏதாவது கெட்ட கனவா? பாத்ரூம் போணுமா? பசிக்குதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, பசின்னு சொல்லிச்சு, ஆம்லெட் போட்டு கொடுத்தேன். சொல்லி இருந்தா நானே போட்டு கொடுத்துப்பேன்ல. நோ ப்ராப்ளம். வாங்க. என்னங்க, உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? ஓ, தெரியுமே. ஓ, என்னென்ன செய்வீங்க? ஆண்டி வாட்டர். பாயில் எக் பண்ணுவேன், ஆம்லெட் பண்ணுவேன், காஃபி ரொம்ப ஈஸியா பண்ணுவேன். ஆனா டிகாக்ஷன் யாராவது பண்ணி கொடுக்கணும். போதும் அங்கிள். இன்னொரு ஆம்லெட்மா? வேண்டாம் அங்கிள். ஓகே டார்லிங். குட் நைட். குட் நைட். எப்படி பாயில்ட் எக், ஆம்லெட், காஃபி இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம்தான். எப்படி இது பிறந்ததுல இருந்தா இல்ல நடுவுல கத்துக்கிட்டதா? இல்ல, அது இப்பதான் ரீசெண்டா தான். கிண்டல் பண்றீங்களா? இல்ல அங்கிள். என்னமாச்சு? அங்கிள், ரூம்ல ஜெனிஃபரை காணோம். காணுமா? நீங்க அங்கே தேடுங்க. நீங்க மேல போங்க. ஜெனிஃபர்! 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 அங்கே இரு. அங்கிள், ஜெனிஃபர் எங்கே காணோம்? ஜெனிஃபர்! 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 அவ இங்கேயும் இல்ல. ஜான்சன்!
எங்க அப்பா பார்க்கணும் போல இருக்கு. எங்க அப்பா வேணும். அப்ப இங்க வர மாட்டாருமா? எங்க அப்பா இங்க இருக்காரு, அங்கே போலாம். இப்ப நாம அங்க போக முடியாதுமா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் அங்கே போய் தான் ஆகணும். அது என்னடா அங்கிள்? அதுக்கு பேர் தான் கடவுள். வா. வீடியோ எடுத்து. என்ன அங்கிள் நீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. குழந்தை எப்படியா பாத்துக்கிறது? அவ எங்கேயோ போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க நல்லாவே பாத்துக்க மாட்டேங்கிறீங்க. எங்க அப்பா இருந்திருந்தா. ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்ரைட். ப்ளீஸ் மா, ப்ளீஸ். நீங்க சொல்றது சரிதாம்மா. நானும் அங்கிளும் தப்பு பண்ணிட்டோம். எனவே இந்த மாதிரி நடக்காது. உங்க கூடவே இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். ப்ராமிஸ், ப்ராமிஸ். சாகர வரைக்கும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். எங்க சரிங்க? ஸ்மைல். ஆண்டிக்காகமா? அஞ்சலி, என்ன?